Hi friends, welcome back to our channel AL foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ஒரு லஞ்ச் காம்போ தான். பருப்பு உருண்டை குழம்பு அப்புறம் பீன்ஸ் முட்டை பொரியல் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன். வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சா போதும். இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும். பாருங்கள், தண்ணி இல்லாமல் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக இதை நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்காதீங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். அது மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையிலேயே. கொரகொரப்பாக சேர்த்துக்கங்க, தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கங்க. நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி, அப்போ தான் மாவு நல்லாயிருக்கும், உருண்டை பிடிக்க வரும். இப்போ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்குவோம் செஞ்சு. ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிங்கன்னா குழம்புல போடுறப்போ உங்களுக்கு கரைஞ்சிடும். இதை நீங்கள் இட்லி குக்கரில் வச்சு கூட ஸ்டீம் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே தான் சேர்க்க போகிறேன். இப்போ குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். நான் பெரிய பூண்டாக இருந்ததுனால கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டும் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே நான் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் தான். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு 3 நிமிஷத்துக்கு. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி அதோட ராஸ்மெல்லாம் போயிட்டு வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு நான் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 20 செகண்ட் அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகும். நான் ஏற்கனவே ஒரு மீடியம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க, புளி தண்ணி. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு கொதித்து வரட்டும். அதுக்கு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் விடுவோம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இதுக்கு இடையில் நம்ம குழம்பு திக்னஸ் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நான் அந்த கடலைப்பருப்பு அரைச்சி அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு நான் எடுத்து வச்சுருந்தேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி. அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா தேங்காய் பேஸ்ட்டை ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு கொதித்த பிறகு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இது கடலைப்பருப்போடு சேர்த்து அரைக்கிறதுனால குழம்பு நல்லா கொஞ்சம் திக்னஸ் இருக்கும், நம்ம கசகசாலாம் சேர்த்து அரைச்சதுனால. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம்.
திரும்ப வந்து நம்ம லிட்டு போட்டு மூடிக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு அதிக நேரம் கொதிக்க வேணாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச பருப்பு உருண்டையை இதில் வந்து அப்படியே வந்து சேர்த்துக்குவோம். உங்களுக்கு கரைஞ்சிடும்னு பயமாக இருந்தால் நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயோ அப்படி இல்லைன்னா ஸ்டீமர்லேயோ வந்து பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து அப்படியே சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கரண்டிலாம் வச்சு கிண்டாதீங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. வெந்த பிறகு அதுவே மேலே வரும். அப்போ நம்ம தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் இடையில கரண்டிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், உருண்டை வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதனால் மேலே வந்திருக்கு பாருங்கள். எடுத்து பார்த்தாலே தெரியும். சூப்பராக வந்து வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். குழம்பும் வந்து நல்லா திக்னஸாக நல்லா இருக்குது. உருண்டையும் வந்து நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு வந்து இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட பயமாக இருந்தால் நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு உருண்டை குழம்பை நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து சாதத்தோடு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பருப்பு உருண்டையும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூடவே நான் சைட் டிஷ்ஷாக வந்து பீன்ஸ் வச்சு முட்டை பொரியல் செஞ்சுருந்தேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீன்ஸ் முட்டை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஆயில் வந்து ஹீட் ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். இது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை சேர்த்துக்கலாம். நான் இந்த சைஸில் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்துட்டு அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த பீன்ஸில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு மிளகாய் தூளுக்கு பதிலாக காஞ்ச மிளகா அப்படி இல்லைன்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் வந்து வதக்கி விட்டு இருந்தனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போது இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். காய் வந்து நல்லா வேகட்டும். ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் விடுவோம். பீன்ஸ் வரைக்கும் வந்து நல்லா வெந்து வரட்டும். ஏற்கனவே நம்ம சேனலில் பீன்ஸ் பச்சை பயிறு பொரியல் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணிலாம் வந்து நல்லா வற்றிடுச்சு. இதை இப்போ லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வற்றின பிறகு சுண்டி வந்த பிறகு இந்த காயெல்லாம் வந்து ஓரமாக வச்சுட்டு சென்டரில் வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 முட்டை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் எதுக்கு சேர்க்குறேன்னா முட்டையில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து நம்ம காயோடு கோட் பண்ணுறப்போ அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இப்போ நம்ம வந்து நல்லா வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை பொடி மாஸ்க்கு செய்கிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பீன்ஸோடு சேர்ந்து நல்லா முட்டை வந்து கோட்டாகிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. முட்டையும் வந்து வேகணும். அப்போ தான் இந்த ஸ்டேஜில் லைட்டாக நான் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்ததுனால பெப்பர் பவுடர் சேர்க்குறப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கங்க பெப்பரு. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பீன்ஸோட முட்டை பொரியல் முட்டை சேர்த்து செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பீன்ஸ் முட்டை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான். இதை லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கூட ரைஸ் இதை கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பீன்ஸ் முட்டை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நான் பருப்பு உருண்டை குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருந்ததுனால நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம செஞ்ச பருப்பு உருண்டை குழம்பும் சூப்பராக வந்து ரெடியாக இருந்துச்சு. இது சாதத்தோடு சாப்பிட்றப்போ வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கூட சைட் டிஷ்ஷாக பீன்ஸ் முட்டை பொரியல் வச்சு சாப்பிட்றப்போ அதுவும் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பருப்பு உருண்டை குழம்பு காரக்குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சம். அது கூட பீன்ஸ் முட்டை பொரியல்ன்றப்போ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து சாதத்தோடு சர்வ் பண்ணியிருந்தேன் பாருங்கள். பருப்பு உருண்டை குழம்பு, பீன்ஸ் முட்டை பொரியல், அது வந்து டால் வந்து லெஃப்ட் ஓவர் டால் இருந்துச்சு. அதுதான் இப்போ சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த பருப்பு உருண்டை குழம்பும் இந்த பீன்ஸ் முட்டை பொரியல் ரெசிபியும் நான் செஞ்ச ஸ்டைலில் நீங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.